இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் சின்ன ரூமா இருந்துச்சு, அதை ஸ்கூலா மாற்றி ஆக்கிரமிப்பு இந்த இடத்த மீட்டு ஏழை பிள்ளைகளுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி தண்ணி அங்கே படிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லி காமன் கட்டிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் புக்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பசங்களுக்கு படிக்க கம்ப்யூட்டர்லேருந்து சேர்லேருந்து எல்லாமே பெருசாக பண்ணுறோம். இன்னும் மேற்கொண்டு நிறைய மருத்துவம் படிக்கிறதுக்கு இன்ஜினியர் படிக்கிறதுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஸ்கூல் மேலும் வளரணும்னு சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். வாக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. ஓட்டு தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் போட்டு மக்கள் என்ன ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் 300 ஆள் ரெப்ரசன்டேட்டிவாக போட்டேன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? பையன் கல்யாணத்துக்காக உதயத்தொகை கேட்டேன், 10,000 கொடுத்தேன். அவருடைய மருத்துவ வளாகத்தில் தங்குறதுக்கு இடம் கூட கொடுத்துருக்குறாரு. என்னுடைய மகளுக்கு அங்கே தான் பிரசவம் ஆச்சு. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அவர் ஒரு பேர் போனவர். மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றாற் போல இங்கே வகுப்பறைகள் குறைவாக இருக்கிறது. புதிய இடத்துல வகுப்பறைகள் அமைத்தால் பயனுள்ள வகையில் இருக்கு. மாணவர்களுடைய கல்வித்தரம் உயரும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 சென்ட் இடம் என்க்ரோச்மெண்ட்ல இருந்தது. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக அதை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதில் இப்போ நகராட்சி கட்டிடம் முடிகிற தரவேல அதுவும் ஒரு மாதத்தில் ரெடியாக போகுது. பூமி பூஜையே ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் அடிக்கல் நாட்டணும். அந்த பள்ளிகள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் அடிக்கல் நாட்டணும். நகராட்சியில் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது ஒன்று தான், டவுனில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. டிராஃபிக் இடைஞ்சலான இடம், மக்கள் போகிற இடம். அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதுனால எல்லாமே நெருக்கடியாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டை மாற்றணும்னு புதிய பஸ் ஸ்டாண்டுக்காக கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய் செலவில் புதிய பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்டிட்டோம். ஒரு 2 மாதத்தில் திறப்பு விழா. பிகை ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்றைக்கி நம்ம டீம் ஒரு முக்கியமான பகுதிக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். இந்த பகுதி அடுத்த கட்டமாக ரொம்பவே பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் இந்த டெவலப்மெண்ட்டுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு இந்த பகுதிகளில் கேட்கும்போது தான் தெரியுது. ஒரு மக்களும் ஒரே ஒருத்தருடைய பேர் தான் சொல்கிறாங்க. தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜி ராஜேந்திரன் அவர்கள். ஸோ எம்எல்ஏவாக திருவள்ளூரில் இருக்கார். நிறைய பேர் நிறைய விதமாக நல்ல வகையில் பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு படிப்புக்கு உதவி பண்ணுறாரு. புதுசாக பஸ் ஸ்டாண்டுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ரோடு வசதிகள் அமைச்சு கொடுத்துருக்காரு. மருத்துவம் சார்ந்து உதவிகள் பண்ணியிருக்காருன்னு நிறைய நல்ல உதவிகளை இந்த பகுதி மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய பகுதிக்கு பின்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு கூட அவர் தான் அவருடைய எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து பண்ணதாக கூறப்படுது. இப்படி பல இடங்களில் அவருடைய பேர் இங்கே பேசப்படுது. ஸோ யார் இந்த மனிதர், அவர் என்னென்ன உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு, இந்த பகுதியில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை அவர் வந்த பிறகு கொண்டு வந்திருக்காருன்றதை திருவள்ளூர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூருடைய மெயின் பஸ் ஸ்டாண்ட். திருவள்ளூருடைய மெயின் பஸ் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஒரு பஸ் ஸ்டாண்ட். இந்த இடத்துல பஸ் வசதிகள் நிறைய இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா இடமும் சின்னதாக நிறைய பஸ் வசதிகளை கொடுக்க முடியல. நிறைய மக்களுக்கு போக்குவரத்து நெரிசலும் இதனால் உருவாகுது. எலெக்ஷனில் ஜெயிச்சா யாராக இருந்தாலும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்று பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை தான் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நெரிசலான ஒரு பகுதியில் இருக்கும். நிறைய மக்களுக்கு வெளியூர்களுக்கு போகிறதுக்கான பஸ் வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்கு மாற்றாக ஒரு மப்சல் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான பஸ் ஸ்டாண்ட் வசதிகளை அமைக்கக்கூடிய பணிகளை இப்போ தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜி ராஜேந்திரன் அவர்கள் தான் இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இது ரொம்ப குறுகிய ஸ்பேஸ். இந்த குறுகிய இடத்துல நிறைய பஸ் டர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வெளியூர்களுக்கு போகிறதுக்கான பஸ் வசதிகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டால் நிறைய மக்களுக்கு நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான வேஸ் ஓப்பன் ஆகும். ஆனால் இதுதான் தற்போது திருவள்ளூரில் ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்டாக தான் கருதப்படுது. நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஒரு ப்ராப்பரான ஒரு மப்சல் பஸ் ஸ்டாண்ட் இது வரைக்கும் இல்லை. ஆந்திரா அரக்கோணம் போன பகுதியிலேருந்து கனெக்ட் ஆகக்கூடியவங்களுக்கு நிறைய இடத்துல ஒரு ப்ராப்பரான பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்ற ஒரு குறை இருந்தது. ஸோ அதை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விதமாக பஞ்சாயத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து இதை நகராட்சிக்கு மாற்றி இப்போ இந்த இடத்துல 33 கோடி ரூபா செலவில் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை அமைச்சிக்கிட்டு இருக்கு அரசு. ஸோ இதை அடுத்த கட்டமாக இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திருவள்ளூருடைய விஜி ராஜேந்திரன் அப்படின்னு அழைக்கப்படுற எம்எல்ஏ சார் தான் இந்த இடத்துல இதுக்கான பஸ் ஸ்டாண்டுக்கு இனிஷியேட் பண்ணதாகவும் கூறப்படுது. ஸோ அதுக்கான நடவடிக்கை தான் போயிட்டுருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பஸ் ஸ்டாண்ட் ப்ராப்பராக ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படி இதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஜங்ஷனில்
ஸ்டேஷன்லேருந்து பல கனெக்டிவிட்டிக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பெரிஃபரல் சாலை. ஸோ போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மகாப்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வகையில் அந்த ரோடு வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஷட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியும், இங்கே நிறைய கடைகள் வந்துடும். ஸோ ப்ராப்பரான ஒரு பஸ் ஸ்டாண்டு திருவள்ளூரில் அமைக்கிறதுக்கான பணிகள் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிடும்ன்றாங்க. ஒருவேளை அது இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயங்கரமான வேல்யூபிள் பிளேஸாக மாறும். ஸோ திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டில் தான் நான் இருக்கேன். ஸோ தற்போது எம்எல்ஏவாக திருவள்ளூரில் இருக்கக்கூடிய திரு விஜி ராஜேந்திரன் அவர்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்காரு. இது போன்ற ஒரு 3-4 பஸ் ஸ்டாண்ட் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் எல்இடி லைட்ஸ் வந்து ஃபுல்லாக பொருத்தப்பட்டிருக்கு. ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வைஃபை வசதிகள் இருக்குது. எல்லா டைமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் சிசிடிவி கேமராவும் பொறுத்து இருக்காங்க. ஸோ பொதுவாகவே நம்ம பஸ் ஸ்டாண்டில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. சில இடங்களில் ஒர்க் ஆகும், சில இடத்துல ஒர்க் ஆகாமல் போகும். ஆனால் மேக்ஸிமம் மானிட்டர் பண்ணி நீட்டாக வைக்க தான் தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எம்எல்ஏவுடைய ஃபண்டிலேயே இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான கல்வெட்டுகளும் நம்மளால் பார்க்க முடியுது. எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இவர் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நிறைய உதவிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஸ்கூலை கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஸ்கூல், செகண்டரி ஸ்கூலாக இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி சாலையில் ஒரு சின்ன ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே 1 to 12th வரைக்கும் பசங்க படிக்கிறாங்க. அது வந்து சின்ன ஸ்கூல். அந்த இடத்துல பசங்களால் படிக்க முடியல, ஒரு கன்ஜஸ்டடாக இருக்கும்போது பசங்களுக்கான இடத்த இன்னொரு ஸ்கூலை கட்டினா தான் கரெக்டாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட விஜி ராஜேந்திரன் அவர்கள் அதுக்கான நிலத்தை தேடிட்டு இருக்கும்போது இந்த பகுதி ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டதை தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச பிறகு இந்த இடத்துல நம்ம ஸ்கூலை கட்டினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி செகண்டரி ஸ்கூலாக மாடர்ன் ஸ்கூலாக இங்கே கவர்மெண்ட் மூலிமா கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் தான் போயிட்டுருக்கு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த ஸ்கூல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். பசங்க இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களை இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்த கேள்வியும் இல்லாமல் ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலாக, ஒரு மாடர்ன் ஸ்கூலாக தான் இந்த ஸ்கூல் வந்து கட்டப்பட்டு இருக்கு. இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜி ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ந்து நிறைய நல உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் என்னன்றதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அவர் நிறைய ஏழை பசங்களுக்கு படிப்புக்கிறதுக்கு மாதம் உதவி புக்கெல்லாம் வாங்கி தராரு. பிறகு ஏழை வீட்டுக்கு போய் தேடி போய் இலவச மருத்துவம் 75,000 ரூபாய் சொல்லி ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது இல்லாமல் வயசானவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு வீட்டாண்ட போய் நிறைய பேருக்கு கிலோமீட்டர் ஓஏபி தொகையெல்லாம் வாங்கி தராரு. எனக்கு என் பசங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தவறாமல் வாங்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடம்லாம் கட்டுறாங்க. இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் வந்து சின்ன ரூமாக இருந்துச்சு, அதை ஸ்கூலாக மாற்றி ஆக்கிரமிப்பு இந்த இடத்த வந்து மீட்டு +2 வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி தண்ணி நாங்கள் படிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லி காமன் கட்டிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் புக்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது ஆக்கிரமிப்பு இருந்துச்சு, நாங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருந்தோம். ஸ்கூலாக பில்டிங்காக மீட்டு கட்டி எங்கள் பசங்களுக்கு வாழ்வு படிப்பு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் ரொம்ப பண்ணியிருக்காரு. இவர் கட்டி கொடுக்குற ஸ்கூல் எப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா பிள்ளைகளும், ஏழை பிள்ளைகள், கிராமத்தில் குக்கிராமத்தில் வர பிள்ளைகள் எல்லாருக்குமே நாங்கள் பஸ் மாதிரி விட்டு சொந்த செலவில் படிக்க வைக்கிறோம். இன்னும் மேற்கொண்டு நிறைய மருத்துவம் படிக்கிறதுக்கு, இன்ஜினியர் படிக்கிறதுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஸ்கூல் மேலும் வளரணும் சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். வாக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. வேறு இந்த சரௌண்டிங்கில் வேறு எதுவும் ப்ராப்பரான ஸ்கூல் இல்லையா? இந்த ஸ்கூல் தான் இருக்கு ஐயா. ஆனால் வந்து சின்ன ஸ்கூலாக இருக்குது. அதாவது இட வசதி பத்தலை. பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்தா நல்லா படிப்பாங்க, பெற்றோர்கள் ஆசைப்படுறோம். ஸோ சின்ன குழந்தைங்களாம் வந்து படிக்கிறதுக்கு இட வசதி பத்தலை. சேரு கீரு டேபிள் எல்லாமே இருக்குது. ஆனால் அது போகிற இட வசதி மட்டும் தான் பத்தலை. மற்றபடி கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குது ஐயா. எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க ஐயா. அதெல்லாம் தப்பு இல்லை, நல்லா சூப்பராக சொல்லி தராங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். எல்லாமே இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் தேடி வராங்க, படையெடுத்து வராங்க. இப்போ கொரோனா டைமில் வந்துட்டு யாரும் வேலைக்கு போகல, இலவசமாக அரிசி, பருப்பு, காய் எல்லாம் கொடுத்தாங்க. வீடு தேடி வந்து கொடுத்தாங்க. கொரோனா முடிஞ்சப்போ கூட என்னென்ன உங்களுக்கு தேவை, என்னென்ன வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டாங்க எங்களை. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் படுக்கையில் இருந்தோம். எங்களை வந்து நிறைய மருத்துவ சேவைகள்லாம் செஞ்சாங்க. சாப்பாடு, தண்ணி, நர்ஸுங்க மூலிமா இவங்க கவனிச்சுக்கிறீங்களா, மருந்து மாத்திரை சரியாக தரீங்களா, நாங்கள் மருத்துவ செக்கப் போகிறோமா எல்லாம் கட்டி செக் பண்ணாங்க. மருந்து மாத்திரையெல்லாம் வழங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது அரசியல் தரமாக பார்க்காதீங்க ஐயா. திருவள்ளூரில் எந்த பக்கம் திரும்பினாலும் விஜி ராஜேந்திரன் சாரை தான் பேசுகிறாங்க. அவர் என்னெல்லாம் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காருமா? மக்களுக்கு எல்லா சலுகையும் கேட்டார். ஓஏபிலேருந்து வண்டி, அது ஊனமுற்றவங்களுக்கு வண்டி, அது மருத்துவ செலவு, மற்ற குடிநீர் தண்ணி இல்லாதவங்களுக்கு எல்லா கிராமத்தில் போய் சேர்ந்து அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கை, மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை அதெல்லாம் செய்து தர்றாரு. பையன் கல்யாணத்துக்காக உதயத்தொகை கேட்டேன், ஒரு 10,000 கொடுத்தாரு. பொதுவாக ஒரு அரசியல் தலைவர்களை நேரில் போய் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். சாரை போய் ஈஸியாக பார்க்க முடியுதா? திருவள்ளூர் அந்த பிரிட்ஜி வழியாக போகிற வழியிலே அவருடைய ஆஃபீஸ் இருக்குது, எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். வேறு என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்காரு? நான் வண்டி இல்லாதவங்களுக்கு கடை, அந்த வீதியில் வச்சிருக்கு கடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கிறாரு கார்பரேஷன் மூலிமா. எல்லாருக்கும் அந்த பொருளுங்களை என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. இந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு இடத்த வந்து சார் வந்து இப்போ ஸ்கூல் கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்ததுமா? ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க வேறு ஒருத்தர் மூலயமா.
சைக்கிள் ஸ்டாண்டாக இருந்ததுங்க. பைக்கு சைக்கிளு அது மாதிரி இது வந்து ஒரு பொது இடமாக இருந்தது. இது பள்ளி நிர்வாகமாக இப்போ எடுத்து இப்போ ஐயா அவர்கள் இதை ஏற்பட்டு அளந்து பில்டிங் போட்டு இப்போ பசங்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு படிப்புக்காக பயன்படுத்தி வராரு. இது வரைக்கும் மக்களுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு? கொரோனா மூலத்திலேருந்து நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்காரு, காய்கறிகள் வாங்கி கொடுத்துருக்காரு, மளிகை சாமான் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருடைய மருத்துவ வளாகத்தில் தங்குறதுக்கு இடம் கூட கொடுத்துருக்குறாரு. என்னுடைய மகளுக்கு அங்கே தான் பிரசவம் ஆச்சு. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அவர் ஒரு பேர் போனவர், நல்லா உதவி பண்ணுறாரு. அவர் நம்மள ஒருத்தராக குழந்தைங்களுக்கு படிப்புக்கு நோட்டு புத்தகம், இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, தண்ணீர் வசதி பண்ணுறாரு. தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜி ராஜேந்திரன் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பகுதிகளில் அவருடைய பேருமே நாங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லுமே அவருடைய நிதி உதவினால் இந்த ஸ்கூல் வந்து ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2016-17 நிதி உதவி மூலிமா இந்த ஸ்கூலுக்கு 10 லட்ச ரூபா அவர் வந்து வழங்கியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூருடைய மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு இட வசதி பத்தலைன்றதுக்காக வேற ஒரு இடத்துலையும் ஸ்கூலை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். இன்னும் பல இடங்களில் ஹாஸ்பிட்டல் வசதிகளை வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 1999 உயர்நிலை பள்ளியாகவும் 2010 மேல்நிலை பள்ளியாகவும் இந்த பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது. தரம் உயர்த்தப்பட்ட இந்த பள்ளியில் இன்னும் வசதிகள் அதிகரித்தால் அது மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். விளையாட்டு திடல் தனியாக பள்ளியிலிருந்து சற்று தொலைவில் இருக்கிறதுனால அதை முழுவதுமாக பயன்படுத்த முடியாத நிலையில் மாணவர்கள் இருக்காங்க. அதனால் விளையாட்டு திடலுடன் கூடிய அனைத்து வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகள் கட்டப்படும் போது அது மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். புதிதாக கட்டிடங்கள் வகுப்பறைகளுடன் கூடிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. அது நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் மேலும் மாணவர்களுடைய கல்வித்தரம் உயரும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் இங்கே வகுப்பறைகள் குறைவாக இருக்கிறது. அதனால் மாணவர் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கணும். இன்னும் மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் வேணும் அப்படின்னு சொன்னால் புதிய இடத்துல வகுப்பறைகள் அமைத்தால் பயனுள்ள வகையில். திருவள்ளூர் எம்எல்ஏ திரு விஜி ராஜேந்திரன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப பரபரப்பான டைமில் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். நீங்கள் உள்ளே எல்லாரையும் விசாரிக்கும் போதே பார்த்தோம், பயங்கரமான ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும்போது மக்களை கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியை எப்படி அலுப்பு தட்டாமல் பார்த்துக்கிறீங்க? நம்ம இன்ட்ரெஸ்ட் தானே சார், மக்கள் பணி செய்யணும்னு வந்துட்டோம். அதில் அலுப்பு தட்டுதுன்னா அப்புறம் அதுக்கு செய்யாமல் வராமல் இருக்கணும். ஒருத்தர் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார், சார் ஏசிலேயே இருந்து ஃபோன் போட்டு மற்றவங்கள வேலை வாங்குற சார் எங்கள் ஆள் இல்லை, எதுவாக இருந்தாலும் இறங்கிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கீழே நீங்கள் கை காட்டினா வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும்போது ஏன் நம்மளே போகணும் அப்படின்ற எண்ணம் வருது? ஓட்டு தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் போட்டு என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது இந்த தொகுதியில் இருக்கணுன்றதுக்காக தான் மக்கள் என்னை ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் 300 ஆளை ரெப்ரசன்டேட்டிவாக போட்டேன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், அவர்கிட்ட யார் பேசினாலும் ஈஸியாக பேச முடியுது அப்படின்ற. எவ்வளோ தூரம் உங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி? சார், இந்த மேனேஜ்மெண்ட்டுன்றது டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் சார். ஆக்சுவலி பப்ளிக்கை பார்க்கணுன்றது இல்லை, நம்மளை தேடி வரவங்களும் ஃபஸ்ட்டு பார்க்கணும், நம்ம தேடி போய் பார்க்குறது ரெண்டாவது பார்க்கணும். அது பிரச்சனையை தேடி போய் பார்த்து சால்வ் பண்ணுறது, பிரச்சனைன்னு நம்மளை தேடி வரவங்களுக்கு ஸ்பாட்டில் சால்வ் பண்ணுறது, இவ்வளோ தான் விஷயமே. அந்த ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சா டைமை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுபோக காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொகுதியினுடைய வளர்ச்சி பணிகள், தொகுதிக்கு எது தேவை, என்ன பண்ணால் மக்களுக்கு அங்கே சரியாக இருக்கும்ன்றது, அதுக்குண்டான வளர்ச்சி பணிகளை இப்போது நகராட்சி அப்படின்றத பொறுத்தவரையிலும் நகராட்சியில் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது ஒன்று தான் டவுனில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. மப்சல் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அது டிராஃபிக் இடைஞ்சலான இடம். அங்கே வீரராகவர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட மக்கள் போகிற இடம். அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதுனால எல்லாமே நெருக்கடியாக இருந்தது. அதை உடனடியாக அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றணும்னு புதிய பஸ் ஸ்டாண்டுக்காக கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய் செலவில் புதிய பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்டிட்டோம். அதுவும் இன்னொரு 2 மாதத்தில் திறப்பு விழா மாண்பு முதலமைச்சர் அவர்களாலும் திறக்கப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நகராட்சி பள்ளி அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய கட்டிடம். வெறும் 2 கிரவுண்டில் கிட்டத்தட்ட அது ஒரு 50-60 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. +2 வரலாம். அதில் ஏற்கனவே நான் 2016-21 சட்டமன்ற உறுப்பினர் காலத்தில் 10 லட்ச ரூபா நிதி கொடுத்து அடிஷ்னலாக கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தேன். பட் நெருக்கடியான இடம், விளையாடுறதுக்கு கிரவுண்டில் எதுவும் இல்லை.
அதே மாதிரி நகரத்தில் கிட்டத்தட்ட 50 சென்ட் இடம் வந்து என்க்ரோச்மெண்ட்டில் இருந்தது. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக அதை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதில் இப்போ நகராட்சி கட்டிடம் முடிகிற தருவாயில் அதுவும் ஒரு மாதத்தில் ரெடியாக போகும். காலையில் நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து பசங்க படிக்கிறதுக்கான இட வசதி இல்லாமல் இருந்தது. அப்போ தான் இந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது தெரிஞ்சு நீங்கள் உடனே அதை வந்து தெரிஞ்சது ஆக்கிரமிப்பு தெரிஞ்சது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அது ஆக்கிரமிப்பு தானான்றதை உறுதிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அந்த ப்ராசஸிங்கு, அது டைமு, அதனுடைய ஃபைலு கோப்புகள்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை அன்றைக்கி இருந்த மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அது உடனே இன்ஃபார்ம் பண்ணி அவரும் அது களத்தில் இறங்கி அதை உடனே செய்து கொடுத்தாரு. அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இங்கே வரும்போது அவங்கவுங்க பணியை வந்து நம்ம சிறப்பாக அவங்ககிட்டயே அந்த சொல்லி அந்த வேலையை நம்ம அவங்ககிட்ட வந்து வாங்கிடுறோம். அது அவங்களுடைய பவர்ஸில் அது டிஆர்ஓ கிட்ட சொல்லி அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே அது ஒத்துழைப்புனால அது வெளியில் எடுத்தோம். அது வெளியில் எடுத்தனால இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை பூமி பூஜையே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் அடிக்கல் நாட்டணும். அந்த பள்ளிகள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் அடிக்கல் நாட்டணும் சார். அந்த பள்ளி மட்டும் கிடையாது சார், வில்லேஜில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகள்லேயும் அரசு சார்ந்த அரசு நிதி பெறக்கூடிய பள்ளிகள் அனைத்துலேயுமே கிளாஸ் ரூம், அடிஷ்னல் கிளாஸ் ரூமு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, துறையை சார்ந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி அரசாங்க ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி உயர்ந்த இருக்குது கல்வி வந்து இன்றைக்கி படித்தே ஆகணுன்ற நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவுறுத்தி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கு வந்து படித்தா என்னென்னலாம் திட்டங்கள் அவங்களுக்கு காத்துட்ருக்கு, படித்தா அவங்களுக்கு என்ன பயன், படிப்பு தான் சொத்து அப்படின்ற அளவுக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர் அதில் ஈடுபாடாக இருப்போம். கடந்த ஒரு மாதம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரு ஸ்டேடியத்தில். அதில் எந்த அளவுக்கு அதில் பெண்கள் இன்றைக்கி சரி, பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, அதாவது இன்றைக்கி தமிழ் புதவல் அந்த ஸ்கீம்லேயும் சரி, அந்த மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா உதவி கிடைக்கக்கூடிய, கல்லூரிக்கு போனால் 1000 ரூபா. அதுக்காக இன்றைக்கி கம்பல்சரியாக எல்லோரும் படித்து தங்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து எல்லா வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு இது மாதிரி பள்ளி கட்டிடம். இது இப்போ உதாரணமாக முந்தின நாள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆதிராவிடர் பள்ளியில் 2 கிளாஸ் ரூம் திறக்கிறாரு. இங்கே திருவள்ளூர் நகராட்சிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பள்ளி இருக்குது. அதனால் அது மூலிமா எவ்வளோ பேர் பயனடைவாங்க, அடித்தட்டு மக்கள் பயனடைகிறதுக்கு அந்த அரசு பள்ளி காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் விஷயம்.